கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். பெண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எலியேசர் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக கடந்து வருகிறான். அங்கே கடந்து வந்தபோது அவன் தேவ சமூகத்தில் ஒரு ஒப்பந்தம், ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நான் தண்ணி கேட்கும் பொழுது நீரும் குடியும் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி எந்த பெண் சொல்லுகிறாரோ அவளே என் எஜமானுக்கு அருமையான மனவாட்டியாக வருவா என்று சொல்லி அவன் அங்கே தேவ சமூகத்தில் அவன் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறான். தேவ பிள்ளைகளை விண்ணப்பம் பண்ணுகிறான். வேத வசனம் சொல்லுகிறது 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ரெபெக்காள் சொல்லுகிறான். அவள் கிணத்துக்கு தண்ணி எடுத்துட்டு கடந்து வரும் பொழுது அவளிடத்துல தண்ணி கேட்கும் போது நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 10 ஒட்டங்கள் அங்க வந்திருக்கிறது. நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன். அநேகர் சொல்லுகிறாங்க ஒரு ஒட்டகம் 60 குடம் தண்ணி குடிக்கணும். சரி, ஒரு 20 குடம் வைங்க, இல்ல ஒரு 10 குடம் வைங்க. அப்போ அவரோட 10 பேருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இந்த 10 ஒட்டங்களுக்கும் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணி வார்த்தார்கள் என்று சொல்லுறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரனை ஃபர்ஸ்ட் கவனிக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஒட்டங்கள் உமக்கும் குடிப்பேன் வார்ப்பேன், நம்முடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன். எவ்வளவு அருமையான இந்த அருமையான தெய்வ பிள்ளைங்க. அந்த ரெபெக்காளை போல திருமண வீட்டுல சொல்லுவாங்க, ஈசாக்கு ரெபெக்காளை போல வாழ வேண்டும் அப்படின்னு. ஆபிரகாம் சாராளை போல அல்ல. ஏன்னா அவன் ஒரு பெரிய ஈசாக்கு ஒரு பெரிய நீதிமான், உத்தமன்னு சொல்லலாம். அதே போல இந்த ரெபெக்காள் ஈசாக்குக்கு ஒரே மனைவி தான். ஆனா இந்த மகள் அவள் சொல்ற ஒட்டங்களுக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன தண்ணி கொடுக்கறதுக்கு மாமனார் மாமியாருக்கே மருமக தண்ணி கொடுக்க மாட்டேக்கா. அப்புறம் என்ன ஒட்டங்களுக்கும் என்ன கூட வந்தவங்களுக்கு என்ன அவன் வீட்டில் உள்ள ஆடு மாடு எல்லாம் வார்ப்பேன். அதை அவன் எதிர்பார்க்கிறான், எலியேசர் எதிர்பார்க்கிறான். ஏன்னா ஆபிரகாம் வீட்டுல அநேக ஒட்டங்கள் உண்டு, கழுதைகள் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் பராமரிக்கணும். ஒரு நாள் வேலைக்காரன் ஆகலான்னா இவங்க தான் தண்ணி எடுக்கணும். இதெல்லாம் அறிஞ்சுதான் எலியேசர் சொல்லுகிறான், நான் குடிக்கும் தண்ணீர் கேட்கும் பொழுது நீரும் குடியும் ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் சொல்லுகிற பெண்ணை என் எஜமானின் மனைவியாவார் என்று சொல்லுகிறான். இந்த அருமையான ரெபெக்காளை போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பணிவிடை செய்கிறதுல, குடும்பத்துல உனக்கு மட்டும் கணவனுக்கு மட்டும் இல்ல, மாமனார் மாமியார் குடும்பம் அனைத்துக்கும் மாடு ஒட்டங்களுக்கும் பணிவிடை செய்கிற பெண்ணை பாருங்க. அவள் மூலமா தான் அந்த குடும்பம் கட்டப்பட்டது. அவள் மூலமாக தான் அவ அநேக ஜாதிக்கு தாயானால். தேவ பிள்ளையே, அங்க என்ன கிடைக்கிறது? இவன் ஒட்டங்களுக்கு வார்த்த உடனே அங்க என்ன கிடைக்கிறது? உடனே எலியேசர் என்ன பண்ணுகிறான், கம்மல் கொடுக்கான், என்ன பண்ணுகிறான், 2 கை வளையங்களை கொடுக்கான், எல்லாம் கொடுக்கான், பொண்ணு பொருள் எல்லாம் கொடுக்கான். யாருடைய மகள்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீ பொண்ணு பொருளை தேடிட்டு இருக்க. நீ முதல்ல செய்ய வேண்டிய காரியங்கள் தேவனுடைய ஊழியக்காரருக்கும் தேவனுக்கும் உன் குடும்பத்துக்கும் நீ பணிவிடை செய்தா பொண்ணு பொருள் எல்லாம் உன்னை தேடி வரும் மகளே. நீ தேடி போக வேண்டாம். ஐயோ புருஷன்ட்ட சண்டை போடுறது, எனக்கு ஒரு நகை உண்டா, ஒரு கம்பளம் உண்டா, ஒரு வளையம் உண்டா என்று சொல்லி வளைகாப்பு உண்டா, இதெல்லாம் சண்டை போடுறது. தேவ பிள்ளைங்க, இந்த ரெபெக்காளு எதுவுமே கேட்கல. எனக்கு நீ கம்மலை தாரம், அது அப்பந்து கம் தான் நான் என்ன பண்ணுவேன், ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லல. தேவ பிள்ளை, அங்க என்ன நடந்தது? நீரும் குடி ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் வார்த்த உடனே, எல்லாத்துக்கும் செய்த உடனே அங்க என்ன கிடைக்கிறது? கம்மல், பொண்ணு, பொருள் எல்லாம், ஆடைகள், அலங்காரம் எல்லாம் ரெபெக்காளை தேடி வர. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? ரெபெக்காளே, நீ இந்த ரெபெக்காளை போல நீ வாழ வேண்டும். குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததி, என்னுடைய ஊழியக்காரருக்கு மட்டும் நான் பணிவிடை செய்யறது அல்ல, என் குடும்பத்தார் அனைவருக்கும் நான் பணிவிடை செய்வேன் என்று சொல்லி இந்த ரெபெக்காள் செஞ்சதுனால அவளை தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவளுடைய தகப்பனார், நம்முடைய சகோதரர்கள், சிறியே நீ கொடியா வாழ்வாங்க, நீ எதிரின் வாசலை சொந்தெடுத்துக் கொள்வாய்ன்னு சொல்லி எலியேசர் கூட ஈசாக்கு மனைவியை அனுப்பிக்கும் வாழ்த்துக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. உலகம் உன்னை வாழ்த்தணும், குடும்பத்தார் உன்னை வாழ்த்தணும், நீ செய்யற பணிவிடை நிமித்தம் உன்னை வாழ்த்தணும். தீப பிள்ளைங்க, நீ செய்யற நன்மை நிமித்தம் உன்னை வாழ்த்தணும்.
இப்பேற்பட்ட ஒரு உத்தமியாக, இப்பேற்பட்ட ஒரு பெண்ணாக நீ காணப்படும் பொழுது தேவன் உன்னையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. பொண்ணு பொருளை தேடி நீ போவண்டா, எல்லாம் உனக்கு வரும். தேவனே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில நீ இதுக்கு முன்னால எப்படி இருந்தாயோ இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்று சொல்லி உனக்கு நான் பணிவிட செய்வேன் என்று சொல்லி யாராக இருந்தாலும் சரி பணிவிட செய்வேன். அந்த மனுஷன் முன்ன பண்ண பார்த்திருப்பானா? எலீசரை முன்ன பண்ண பார்த்திருக்கானா? பார்த்திருக்க முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிறான், நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கு வார்ப்பேன். தெய்வ பிள்ளைகள் நம்ம நினைச்சோம் முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கு தண்ணி கொடுக்குறானே அப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா உண்மையிலே அந்த ரெபேக்கா அவனை அறிந்திருந்தா தெய்வ பிள்ளைகளே, அவனுக்கு பணிவிடை செய்தா. ஊழியக்காரனுக்கும் வேலைக்காரருக்கும் அவருடைய எல்லா ஆடு மாடு ஒட்டங்களுக்கு எல்லாம் பணிவிட செய்தா. அதே போல குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தார் அனைவருக்கும் நீ பணிவிட செய்யும் போது தெய்வ பிள்ளைங்க ஆண்டவர் உனக்கு எல்லாம் தேடி எல்லா செல்வங்களை கொடுத்து எல்லாத்துக்கும் சுதந்திரத்துக்குள்ள அந்த ரெபேக்காளுக்குடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும், ஆசீர்வதிக்கும். தேவன் தான் உங்களை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரெபேக்காள் அப்பா நல்ல ஒலியார் எலீசருக்கும் எஜமான் அவனுடைய வேலைக்காரருக்கும் அப்பா ஒட்டங்களுக்கும் பணிவிடை செய்தாள். தண்ணீர் வார்த்தாள். ஆண்டவரே அவளை நீர் ஆசீர்வதித்து அவள் மூலமாக அந்த சந்ததி ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை கொடுத்த தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தார் அனைவருக்கும் நான் பணிவிட செய்வேன் என்று சொல்லும் பொழுது நீர் அவளுக்கு பொன்னையும் பொருளை கொடுத்தது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை மேல் வல்லமை கடந்து வரட்டும்பா. உனக்கு பணிவிட செய்ய பொழுது, உடைய பிள்ளைகளுக்கு பணிவிட செய்ய பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் தேடி வர கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நேம் ஆஃப் ஜீசஸ் ஆசீர்வதிங்க. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.